அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் ராக்கெட் ராஜா, ஹரிநாடார் ஆகியோரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்று வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் நிராகரிக்கப்பட்டது தொடர்பான விவரங்கள் குறித்த செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் ராக்கெட் ராஜா, ஹரிநாடார் உள்ளிட்டோரினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் உள்ள ஹரிநாடார் வேட்புமனு தாக்கல் செய்தது செல்லாது என்று கூறி அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகாசி செய்தியாளர் செந்தில். விவரங்கள் பாலவேல். அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மனோஜ் பாண்டியனும் அதிமுக சார்பில் KRP பிரபாகரனும் போட்டியில் களத்தில் உள்ள நிலையில் ராக்கெட் ராஜா மற்றும் பனங்காட்டுப்படை தலைவர் ஹரிநாடார் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் ராக்கெட் ராஜா முன்மொழிந்த நபர் ஒருவர் வாக்காளர் பட்டியல் விவரங்களை தவறாக அளித்துள்ளதாகவும், சிறையில் உள்ள ஹரிநாடார் முகவர் வேட்புமனு தாக்கல் செய்தது செல்லாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2000 சட்டமன்ற தேர்தலில் 37,727 வாக்குகள் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இருவருடைய தாக்கல் மனுக்கள் தள்ளுபடியாகப்பட்டுள்ள சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலவேல். விவரங்களுக்கு நன்றி செந்தில்.